அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைகட்டும். பதிவு என்னவென்றால், திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறிவோம் உனை கண்டறிய வாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன்வந்து ஏதங்களறித்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, சிந்தைக்கு எட்டாதவனே, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களிலும் நீயே இருக்கிறாய். நீ எங்கும் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்புயல்புகளை, பக்தர்கள் இந்த பெருமைகளைச் சொல்லி ஆடுகிறார்கள். இப்படி பாடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்தது இல்லை. உன் திருக்காட்சியைக் கண்டவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக. விளக்கம்: போகிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறான். அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள். அவன் நிரந்தரமானவன். அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும். எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த மரபினை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நாளைக்கு 26ஆம் பாடல் திருப்பள்ளி எழுச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.